தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தூய் ஆவியாரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தூய் ஆவியாரே, தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்திலே நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரர்களுடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியே, பிரயாசத்தில் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயங்களின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்கப் பண்ணும், குளிரோடிருக்கிறதை குளிர்போக்கும், தவறினதை செவனே நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்சானந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 1 முதல் 2 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அதன் பின் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய் ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் முதல் வாரம் சோதனையின் வாரம் என்று அழைக்கப்படுகிறது. அதனை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைய நற்செய்தி மிகவும் சக்தி வாய்ந்த வீழ்ந்த தூதரின் செயல்பாட்டை மையமாக கொண்டுள்ளது. சாத்தான் முதலில் லூசிஃபர் என்று பெயரிடப்பட்டது, அதாவது ஒளி தாங்குபவர். பாரம்பரியம் அவர் தேவதூதர்களில் மிக உயர்ந்தவர், ஒருவேளை ஒரு செராஃபீம் என்று கூறுகிறது. செயின்ட் தாமஸ் அக்வினாஸ் கூற்றுப்படி லூசிஃபரின் வீழ்ச்சி பெருமையின் விளைவாகும். அவன் தனக்கென ஒரு கடவுளாக இருக்க விரும்பினான். தனது சொந்த விருப்பப்படி உருவாக்கி ஆட்சி செய்ய விரும்பினான். கடவுளுக்கு சேவை செய்ய மறுத்துவிட்டான். இயேசுவும் சாத்தானும் முழுமையாக அறிந்திருந்த இந்த அண்ட யதார்த்தம் பாலைவனத்தில் அவர்கள் சந்தித்ததற்கு மேடை அமைத்தது. ஆழமான முக்கியத்துவத்தை இன்று வெளிக்காட்டுகிறது. தேவதூதர்களில் 1/3 பகுதியினரின் வீழ்ச்சியும் நமது முதல் பெற்றோரான ஆதாம் மற்றும் ஏவாளின் பாவமும் சேர்ந்து போராட்டத்தாலும் பாவத்தாலும் நிறைந்த ஒரு உலகத்தை உருவாக்கியுள்ளது. வீழ்ந்த தேவதூதர்கள் இப்போது பேய்கள் தங்கள் இயற்கையான பரிசுகளை ஏமாற்றவும் குழப்பவும் சோதிக்கப்படவும் பயன்படுத்துகின்றன. ஒரு காலத்தில் பிரபஞ்சத்தை வழிநடத்துவதற்கு பொறுப்பானவர்கள் இப்போது குழப்பத்தை விதைக்க முயல்கின்றனர். இயற்கை பேரழிவுகள், நோய் மற்றும் மரணம் இருப்பதற்கு இவர்கள் பங்களிக்கிறார்கள். கத்தோலிக்க தேவ தூதயியலில் ஒரு குறிப்பிட்ட அளவு பைபிள் வெளிப்படை அடிப்படையாக கொண்ட ஊகமானது என்றாலும், இந்த புனிதமான தவக்காலத்திற்கு நுழையும் போது தேவ தூதர்கள் மற்றும் பேய்களின் பங்கை அங்கீகரிப்பது முக்கியமாகும். இந்த வியத்தகு மோதலில் இயேசு தன்னை சோதிக்க அனுமதிப்பதன் மூலம் சாத்தானின் இறுதி தோல்வியை தொடங்கி வைக்கிறார். இது இயேசுவின் பேரார்வம், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலில் முடிவடையும் ஒரு வெற்றி என்பதை முன்குறித்து காட்டுகிறது. இயேசு சாத்தானை நேரடியாக சோதிக்க அனுமதித்த ஒரே பதிவு இதுவாகும். இயேசுவின் ஊழியம் முழுவதும் சாத்தான் சுறுசுறுப்பாக இருந்து அவரது பணியை சீர்குலைக்க முயன்றாலும், பாலைவனத்தில் இந்த தருணம் சோதனையை குறிப்பாக குறிக்கிறது. ஒவ்வொரு சோதனையையும் நிராகரிப்பதன் மூலம் பிசாசை எவ்வாறு வெல்வது என்பதை இயேசு நிரூபிப்பது மட்டுமல்லாமல், சிலுவையில் தனது வெற்றியின் மூலம் சோதனை எதிர்க்க தேவையான கிருபையால் மனித குலத்தை வலுப்படுத்துகிறார் என்பதையும் வெளிப்படுத்துகிறார். தவக்காலத்தின் முதல் முழு வாரத்திற்குள் நாம் நுழையும் போது உங்கள் சொந்த வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் சோதனை பற்றி இன்று சிந்தித்து பாருங்கள். சாத்தான் சக்தி வாய்ந்தவனாகவும் மிகவும் புத்திசாலியாகவும் இருந்தாலும் அவன் கடவுளின் கிருபைக்கு இணையானவன் அல்ல. கிறிஸ்துவுடன் நம்மை ஒன்றிணைப்பதன் மூலம் சாத்தானும் அவனுடைய பேய்களும் நம்மீது வீசும் அனைத்தையும் எதிர்க்க நாம் பலப்படுத்தப்படுகிறோம்.
சோதனையின் மீதான வெற்றி நமது சொந்த பலத்தால் அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்து நமக்கு பொழிந்துள்ள கிருபையின் மூலம் அடையப்படுகிறது. அதை அவர் தம்மிடம் திரும்பும் அனைவருக்கும் இலவசமாக வழங்குகிறார் என்பதை உணர்ந்து அவரிடத்தில் திரும்பி சோதனைகளை வெல்லும் பலத்திற்கான ஆற்றல் வேண்டி இன்று இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எல்லா மகிமைக்கும் மகத்துவத்திற்கும் எல்லா புகழ்ச்சிக்கும் போற்றுதலுக்கும் ஆராதனைக்கும் உரிய எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்மை நன்றியோடு ஆராதித்து துதித்து மகிழ்கிறோம். உமக்கு துதிகன மகிமையை செலுத்துகிறோம். நீர் எங்களில் மகிழ்ச்சி கொள்ளுகிறீர், எங்களை கனிவோடு உற்று நோக்குகிறீர். நன்றி தகப்பனே. ஆகாயத்தில் சுற்றித் திரிகிற பறவை தன்னுடைய கண்களை, தன்னுடைய கவனத்தை தரையில் ஊர்ந்து செல்லும் தன்னுடைய இரையின் மீதே வைத்திருக்கும். அதைப்போல உம்முடைய அழகான கண்கள் உமக்காக தாகம் கொண்டு உமக்காக காத்திருக்கும் எம்மீது எப்போதும் இருக்கின்றது என்பதை நினைத்து நன்றி கூறுகிறோம். எங்களுடைய பலவீனங்களில், எங்களுடைய சோதனைகளில் நீர் எங்களை தனியாக விட்டுவிடுவதில்லை. நீர் எங்களோடு தான் இருக்கிறீர் என்பதை நினைவுபடுத்த எங்களுக்காக சாத்தானின் சோதனைக்கு ஆளாகியவரே, உமக்கே என்றும் மகிமை உண்டாவதாக. வார்த்தை என்னும் கோலினால் உம்முடைய எதிரியாகிய அலகையை ஜெயித்தது போல உமது வார்த்தையின் வலிமையினால் நாங்களும் எங்களுடைய அன்றாட சோதனைகளை ஜெயிக்க ஆற்றல் தாரும். மீட்பை தலைச்சீராகவும் கடவுளின் வார்த்தையை அவர் தருகிற போர்வாளாகவும் கொண்டு உங்கள் எதிரியாகிய அலகையை வீழ்த்துங்கள் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரே, அந்த வார்த்தையின் வலிமையினால் வல்லமையினால் இன்று நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சோதனைகளையும் வென்றெடுக்க ஆற்றல் தாரும். நீர் எங்களுடைய புத்தியினால், ஆற்றலினால், வலிமையினால், திறமைகளினால் உலகத்தினில் சாதித்து கொண்டிருக்கும் உலக பார்வையில் சாதனை என்று வர்ணிக்கப்படும் வெற்றிகளில் நீர் மகிழ்வு கொள்வதில்லை. மாறாக உமக்காக, உம்முடைய பிரசன்னத்திற்காக காத்திருக்கும் இதயத்தை நீர் மிகவும் நேசிக்கிறீர். உம்முடைய வார்த்தையை நிதமும் தியானித்து அதனை ரசித்து ருசிக்கிற மனிதர்களில் நீர் பெருமை கொள்கிறீர். ஏசையா, உங்கள் வார்த்தையை நாங்கள் இன்னும் தியானிக்கணும். உம்முடைய பிரசன்னத்திற்காக இன்னும் நாங்கள் ஏங்கணும். உமது அழகை ரசிக்கணும். அதற்கு உம்முடைய தூய ஆவியின் வல்லமை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த உலகத்தில் நாங்கள் என்னவாக இருக்கிறோம் என்பதில் அல்ல, மாறாக எம் தேவனில் நாங்கள் யார், யாருடைய பிள்ளைகள், யாருடைய ராஜ்யத்திற்குள்ளாக இருக்கிறோம் என்பதை கண்டுகொள்வதில்தான் எங்கள் வாழ்வின் அர்த்தம் அடங்கி இருக்கிறது. உம்முடைய அன்பை அனுபவித்து உம்மிலே நாங்கள் யார் என்று கண்டுகொண்டு பிசாசினுடைய செயல்பாடுகளை எல்லாம் துளைத்து உலகத்து பெருமைகளை விட்டு விலகி ஓடி உம்முடைய ராஜ்யத்திற்குண்டான மக்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்காக வாழாமல் எங்களுக்காக இறந்து உயிர்த்த உமக்காக வாழ்ந்து உமது இறையரசை இந்த உலகத்தில் கட்டி எழுப்ப எங்களுக்கு ஆற்றல் தாரும். இந்த நாளிலே நாங்கள் சந்திக்கிற வீதிகளிலே தூக்கி எறியப்பட்ட அனாதைகளாக ஏதுமற்ற பிள்ளைகளை ஆதரித்து நடத்தவும், அவர்களுக்கான வேண்டுதல்களை நாங்கள் செலுத்தவும், அவருடைய வாழ்வில் ஒளியேற்றி வைக்க உம்முடைய உடனிருப்பை எங்களுடைய வார்த்தையினாலும் பொருட்களினாலும் தியாகச் செயல்களினாலும் நிரூபித்து அவர்களை வாழ வைக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.